ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஐபிஎல் சுட சுட போயிட்டுருக்குங்க. இது முடிஞ்ச கையோட நம்ம இந்திய அணி வேர்ல்டு கப் விளையாட போகிறாங்க. அந்த வேர்ல்டு கப் விளையாட பிளேயருக்கான வீரர்களை பிசிசிஐ இப்போது கொஞ்சம் வெளியிட்டிருக்காங்க. அது யார் யார் என்ன வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் வந்து தட்டிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு கப் வரப்போகுதுங்க. முக்கியத்துவமாக சீனியர் பிளேயருக்கு தான் கொடுப்பாங்க வேர்ல்டு கப்பில் சான்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விராட் கோலி வேர்ல்டு கப்பில் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய வதந்தி வந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிசிசிஐ தெரிவிச்சிட்டாங்க, கோலி கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் விளையாடுவாருன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. கேப்டன் வழக்கம் போல் ரோஹித் சர்மா தாங்க கேப்டன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது சுஷ்மன் கில்லுக்கு தான் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குங்க. ஏன்னா ஒரு 15 பிளேயரில் எடுக்கலாம், ஆனால் அவருக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமான்னு டவுட்டு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இப்போ ஐபிஎல்லில் ஃபார்மில் இல்லை, கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயரு. ஃபார்ம் ரிட்டர்ன் வந்து வேர்ல்டு கப்பில் ஆடுவார். அவரும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. 1 டவுன் நம்ம கோலி தான், 2 டவுன் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளேயர் ஆர்டர் பேட்டிங் ஆர்டர் கடப்பாராக இருக்குது. அதில் முக்கியமான என்ன விஷயம்னா, நம்ம ரிஷப் பந்துக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்து இப்போது நல்லா ஐபிஎல்லில் கம்பேக் கொடுத்து சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. 2 50 கூட வச்சிருக்காரு. பக்கா கீப்பிங் ரிஷப் பந்த் அப்படியே தான் இருக்கார். அதனால் அவருக்கு சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங் பிளேயர்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா சிராஜ், நம்ம புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. சீனியர் பிளேயரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பும்ரா, முகமது ஷமின்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங் சொல்லிட்டு நல்ல பவுலர் இருக்காங்க. ஹர்தீப் சிங் போன மேட்ச் கூட சூப்பராக போட்டார். லெஃப்ட் ஹேண்டர் வேறு, கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டார்ஸை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கூட ஒரு புயல் வேகத்தில் பவுலர் போட்டிருக்க மயங்க் யாதவ்னு சொல்லிட்டு எல்ஐஜி அணியில் அவர் கூட மேலே ஒரு கன்று வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவர் இந்த ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அவர் இந்திய அணியில் வேர்ல்டு கப் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பேட்டிங் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஆட போகிற பிச்சு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுக்கணும். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சகல், அப்புறம் ரவி பிஷ்னாய் தான் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ரவி பிஷ்னாயா யுஸ்வேந்திர சகாலா, அவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டி யார் எடுக்குதுன்னு. இன்னொருத்தர் இருக்காருங்க குல்தீப் யாதவ். அவர் 3 பேரில் எந்த ஸ்பின்னர் எடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. அதில் ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா சகல் போன வருஷமே இதில் வேர்ல்டு கப்பில் எடுக்க வேண்டியது தான், அவர் எடுக்கலை. அஸ்வினுக்கு உரிமை கொடுத்து சீனியர் பிளேயர்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் இப்போ சகல் சீனியர் பிளேயர் தாங்க. அவர் ஐபிஎல்லில் லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கார். பார்க்கலாம் அவர் எடுக்கிறாங்களான்னு. வேர்ல்டு கப்பில் நல்ல பவுலருங்க. கண்டிப்பாக எடுத்தால் எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார் நம்ம யுஸ்வேந்திர சகால். ஆனால் இந்த வாட்டி இந்திய அணி வேர்ல்டு கப்பு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 11 கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.